இன்னைக்கு என்னத்தை குறித்து பேசலாம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு யார் தலையாக இருக்கிறா, யாருக்கு யார் பெரியவனாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு மெசேஜ் குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். சரியா? அப்போ இன்றைக்கி உலகத்தில் அநேக பேர் தன்னை பெரியவனாக காண்பித்து கொள்ளும்படியாக அநேக மெனக்கடலில் ஈடுபடுறாங்க. எப்படியாவது இந்த உலகத்தில் தன்னை பெரியவனாக காண்பித்துக்கணும், எப்படியாவது இந்த உலகத்தில் ஒரு ஒரு அதிகாரத்தை பெறணும், தனக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் அநேக மனிதர்கள், அநேக பேர் அப்படி பண்ணிகிட்ருக்காங்க. சரியா? ஆனால் ஒரு ரவுடியும் என்ன பண்ணுறான், தன்னை வெளிப்படுத்துகிறான். ஒரு 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 தீமை செய்யக்கூடியவங்களும் தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் தன்னை எப்படியெல்லாம் ஏதோ ஒரு வழியில் தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. தன்னுடைய சுபாவத்தை வெளிப்படுத்தி தான் இன்னார் என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. சரியா? அதன் மூலமாக இந்த உலகத்துக்கு ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்துக்களை, தன்னுடைய காரியங்களை, எல்லாவற்றையும் தன்னுடைய கோபதாபங்களை பதிவு செய்கிறாங்க. தீமையானாலும் சரி, எந்த ஒரு நன்மை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஏதோ வழியில் என்ன பண்ணிடுறாங்க, அந்த தீமையை பதிவு செஞ்சிடுறாங்க. சரியா? ஆனால் இங்கே ஒருத்தர் சொல்லுகிறார், இவர் என்ன பண்ணுறாருன்னா, தான் யார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் தான் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. யார் தெரியுதா? அவர் தான் அந்த உலகத்திற்கு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாப்பமா எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். சரியா? ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் என்றும் ஸ்திரீகளுக்கு புருஷன் தலையாக இருக்கிறார் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பூமியில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் கிறிஸ்து தான் தலையாக இருக்கிறார். சரியா? இதுதான் உண்மை. அடுத்து ஸ்திரீகளுக்கு, பிள்ளைங்களுக்கு யார் தலையாக இருக்கிறார்? புருஷன் தான் என்ன பண்ணுவான், புருஷங்காரன் தான் தலையாக இருக்கிறான் என்றும் கிறிஸ்துவுக்கு தேவன் தலையாக இருக்கிறார் என்றும் நீங்கள் அறியீர்களா? சரியா? புருஷர்கள்னா நம்மளை போல உள்ள ஜனங்களுக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். ஒத்துக்குவோமா? அடுத்து ஸ்திரீகளுக்கு புருஷன் தலையாக இருக்கிறான். புருஷங்காரன் தான் சொன்ன வேலை, எந்த வேலை சொன்னாலும் சரி, புருஷங்காரன் சொல்கிற வேலை தான் செய்தாகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு வந்துட்டோம். அடுத்து கிறிஸ்துவுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு யார் தலையாக இருக்கிறார்னா, தேவன் தான், பிதாவாகிய தேவன் தான் தலையாக இருக்கிறார் என்று அறிய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லுகிறார். சரியா? அப்போ இந்த உலகத்தில் அநேகர் தங்களுக்கான அதிகாரத்தை பதியும்படியாக அநேகர் துணிந்திருக்கிறாங்க. ஆனால் தேவன் என்னத்தை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னா, தேவன் சொல்லுகிறார், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறுகிறார். எப்படி? தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலாக மாறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் அவர் மனித சாயலாக மாறுகிறார்?
ஏன் அப்படின்னா எல்லா எல்லா மனுஷங்களும் தேவனுடைய சாயலில் தான் இருக்கிறோம். நம்ம எல்லாமே நம்ம ஒரு குரங்காவோ ஒரு கிளியாவோ ஒரு பச்சையாவோ ஒரு மிருகமாவோ மனுஷனை படைக்கலை. தேவன் படைக்கின்ற பொழுது தமது சாயலாக தமது ரூபத்தின்படியாக தான் நம்ம படைத்திருக்கிறார். அப்போ ஒரு மனுஷனை நம்ம பார்க்கும்போது தேவ சாயலாக தான் நம்ம பார்க்கணும், தேவனுடைய ரூபமாக தான் நம்ம பார்க்கணும். சரியா? அப்படி நம்ம தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாக நம்ம பார்க்கின்ற பொழுது தான் நமக்கு பிறர் மேலே ஒரு சிநேகம் ஏற்படும். சரியா? தேவன் சொல்லக்கூடிய காரியம், உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. உன்னில் நீ எப்படி அன்பு கூறுகிறியோ அதுபோல் நீ பிறரிடத்தில் என்ன பண்ணி அன்பு கூறக்கூடியவனாக, சிநேகம் உள்ளவனாக, ஐக்கியம் உள்ளவனாக, கிருபை உள்ளவனாக. அப்போ நீ என்ன பண்ண, பிறரிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக. அப்போ நீ அன்பு கூறுறது அல்லாமல் வேறு கற்பனை நமக்கு ஒன்றுமே கொடுக்கப்படலை. இயேசு கிறிஸ்துவோடைய பிரதான கற்பனை என்ன தெரியுமா? இன்றைக்கி அநேகர் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய பிரதான கற்பனை உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. எவ்வளோதான். சரியா? தேவனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமப்பது. தேவனுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, ஒருவனுடைய பாரத்தை ஒருவன் சுமப்பது. 2 கற்பனைகள் தான். சரியா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரை இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம், இயேசு கிறிஸ்து பிறரை நேசிக்கக்கூடிய காரியம், அவர் சொல்லப்படக்கூடிய காரியம் எல்லாமே என்ன சொல்லியிருக்கிறார்? சில பேர் சொல்கிறாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி இருக்க சொல்லியிருக்கிறாங்க, தீமையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. அப்படிலாம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தப்பான போதனைகள்லாம் பண்ணுறாங்க. சரியா? ஆனால் நீ என்ன பண்ணாத, நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தீமையான காரியம் நீ செய்யாத. சரியா? அப்போ இங்கே ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இங்கே ஒரு 1 கொரிந்தியர் புத்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். என்னன்னா, நீங்கள் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, யாரெல்லாம் சில பேர் என்ன சொல்கிறாங்க, நேரடியாக நம்ம சொல்லிக்கலாம். சரியா? திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? இப்போ 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. யாரும் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 6வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிப்போம். திருடரும், சரியா? அடுத்து பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது அப்படின்னு சொல்கிறார். சரியா? அப்போ என்ன பண்ணுற சொல்கிறாரு, தீமை செய்யாமல் இருங்க, அக்கிரமம் செய்யாமல் இருங்க, கொள்ளையடிக்காமல் இருங்க, பிறருடைய காரியத்தை என்ன பண்ணாதீங்க. பிறருக்குன்னா என்ன பண்ண நன்மை செய்வதுமே இல்லாமல் தீமை செய்வது உங்களுக்கு தகுதியாக இராது. சரியா? அப்போ இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் செஞ்சு வாழ்கிற நேரம் நம்ம என்ன பண்ண, தேவனுடைய கற்பனைகளை அனுசரிக்கக்கூடியவர்களாக இருப்போம். சரியா? என்ன சொல்கிறாரு? இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். கிறிஸ்துவுக்குள் 16,000 வசனத்தை வாசித்த தெரியும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். சரியா? கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. சரியா? கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன் அப்படிங்கிறார். என்ன சொல்கிறார்? கிறிஸ்து இயேசுவுக்குள்
சுவிசேஷத்தினாலே தேவன் நம்மை பெற்றெடுத்திருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்ம சாப்பாட்டினாலேயோ இல்லை ஏதோ ஒரு தீமையான காரியத்தினாலே தேவன் நம்மை பெற்றெடுக்கலை. இந்த வசனத்தை வாசித்து தெரியும், கிறிஸ்து இயேசுக்குள் 16,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினாலே உங்களை பெற்றேன் அப்படிங்கிறார். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். சரியா? அப்போ தேவன் சொல்லக்கூடிய காரியம் இதெல்லாம் வந்துட்டு நம்ம வாசிக்கணும். வாசித்து என்ன பண்ணணும், நம்ம வேதத்தின்படி நடக்கக்கூடியவர்களாக தீமை செய்யாதபடி. என்ன சொல்லுகிறான்? தீமை செய்யாதபடி நன்மை செய்து வாழும்படியாக, அக்கிரமத்தெல்லாம் விட்டுட்டு நன்மை செய்து வாழும்படி. சில நேரங்களில் நான் பலவீனத்தோடு தான் நம்ம இந்த சுவிசேஷங்கள்லாம் சொல்கிறோம். இருந்தாலும் இந்த வசனங்கள் எல்லாம் என்ன இருக்குது, இந்த வசனங்கள்லாம் உண்மை உள்ளதாக இருக்குது, சத்தியம் உள்ளதாக இருக்குது. இந்த வசனத்தை படிங்க. சரியா? வசனத்தை படித்து வசனத்தின் மூலமாக சுவிசேஷம் சொல்லக்கூடியவங்க இல்லாட்டி யாருமே ரட்சிக்கப்பட முடியாது. சரியா? விசுவாசம் என்ன சொல்கிறாருன்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து தான் வரும். சரியா? அப்போ இந்த வேத வசனத்தை செவி கொடுத்து நீங்கள் வேத வசனத்தை செவி கொடுத்து கேட்குற நேரம் இதிலிருந்து தான் என்ன கிரியை நடக்கும். இதனால தான் என்ன இருக்குது, விசுவாசம் வரும், விசுவாச அறிக்கைகள் வரும். இதனால தான் உனக்கு ரட்சிப்பு வரும். சுவிசேஷம் சொல்லக்கூடிய சுவிசேஷம் சொல்லக்கூடிய இல்லாட்டி என்ன பண்ண முடியாது. கிறிஸ்துவை அடித்து யாரையும் அடிச்செல்லாம் உள்ள அடிச்செல்லாம் பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு 10 பேரை அடித்து போடுறனாலையோ 10 பேரை உதச்சி போடுறனாலையோ சண்டை போட்டெல்லாம் யாரும் பரலோகத்துக்கு அப்படி ஏற்ற முடியாது. இது என்ன சொல்கிறாரு, ஒரு சின்ன சிறு வாழலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, பரலோகத்துக்கு பெரிய கஷ்டமாக அடித்து பிடிச்செல்லாம் ஏற்ற முடியாது. என்ன சொல்கிறாருன்னா சுவிசேஷத்தினாலே சுவிசேஷத்தினாலே நம்ம பெற்றெடுத்திருக்கிறார். சரியா? அப்போ இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிஞ்சு, எது தேவனுடைய வசனத்தை நம்ம அறிஞ்சு நம்ம என்ன பண்ணும்போது வாழ்கிற நேரம் நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார், அன்புள்ளவராக இருப்பார். சரியா? தீமையான காரியம் செய்யும்போது நம்ம என்ன இருக்கும், நம்ம பாவத்துக்குள்ளாக போயிடுவோம். சரியா? அது மட்டும் இன்னொரு வசனம் கூட சொல்கிறாரு, துர் இச்சைகளுக்கு இடமாக. சரியா? சில நேரம் சொல்கிறோம், துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ரோமர் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 14வது வசனத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கிறார். சரியா? துர் இச்சைகளுக்கு இடமாக. சரியா? துர் இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னால், நீ தேவனுடைய பாடுகளையும் தேவனுடைய சில காரியங்களையும் என்ன பண்ணி சகிச்சு தான் ஆகணும். சரியா? தேவனுடைய பாடுகளையும் தேவனுடைய காரியங்கள் சிறிகள் என்ன பண்ணணும், சகிச்சு தான் ஆகணும். சரியா? அதான் சொல்கிறாரு, துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை என்ன பண்ணுங்க, கிறிஸ்துவை தரிச்சுக்குங்க. சரியா? களியாட்டுகளும். சரியா? அதே மேலோட வசனத்தை வாசிங்க. களியாட்டும் வெறியும் வெசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறது போல சீராய் நடக்க கடவும். சரியா? பகல் நடக்கிறது போல சீராய் நடக்க கடவும் அப்படிங்கிறார். சரியா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஒரு வசனத்தையும் வாசிக்கணும் இல்லையா? அப்போ துர் இச்சைகளுக்கு இடமாக சரீரத்தை பேணாதபடி என்ன பண்ணு, பகலில் நடக்கிறது போல நீ நடந்து தேவனை கிறிஸ்து இயேசுவை தரித்துக்கொள். சரியா? கிறிஸ்து இயேசுவை என்ன பண்ணி பிறர் குறித்து சொல்லக்கூடாது. பிறர் குறித்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்லாம் சொல்லக்கூடாது. நீ கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு இருக்கிறியா? கிறிஸ்து இயேசு சொன்னமே நீ வாழ்றியா? பிறருக்கு புத்தி சொல்கிறோமே நம்ம நல்லபடியாக வாழ்கிறோமா? பிறருக்கு வழி நடத்துக்கிறோமே நம்ம நல்லபடியாக வாழ்கிறோமா? பிறருக்கு நிறைய நன்மை செய்கிறோமே நம்ம நல்லபடியாக வாழ்கிறோமான்னு பார்க்கணும் இல்லையா? அப்போ கிறிஸ்து இயேசு நீ என்ன பண்ணு, தரித்து கொண்டு வாழு. சரியா? அப்போ அது மட்டும் கிடையாது, மேலே வசனம் கூட பார்த்தா வாசிக்கலாம். அன்பானது பிறருக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆனால்
அன்பு நியாயப்பிரமாணத்தினால் பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் கூட வாசிக்கிறோம். அது சரியா? என்ன சொல்கிறாம என்ன சொல்லுகிறார், இந்த மாதிரி கிறிஸ்து இயேசு என்ன பண்ணிக்கிங்க, விசுவாசனால் தரித்து கொண்டு ஒருவருக்கு ஒரு தீமை செய்யாமல், பெரிய அக்கிரமம் செய்யாமல், அநியாயம் செய்யாமல் என்ன பண்ணு, கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டு பிறருக்கு என்ன பண்ணு, நீ முதல்ல கிறிஸ்துவை தரித்து கொண்டு நீ முதல்ல சில பேர் சொல்கிறாங்க, இன்னைக்கு கம்பெடுத்து தடி எடுத்தவெல்லாம் பயங்கரமாக நடத்த ஆரம்பிச்சிட்டான். சரியா? நீ பெரிய பெரிய ஆளாக இருக்கா, நான் நடத்துகிறேன், பெரிய பாஸ்டர் ரெவரண்ட் அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்துக்குள்ளாக நீ கிறிஸ்துவை முதல்ல தரித்துக்கொள். என்ன சொல்கிறேன்னா, ஒரு 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 ஆப்பிள் வாங்கிட்டு கொடுக்குறாங்க. சரியா? ஒரு ஆரஞ்சு வாங்கிட்டு கொடுக்குறாங்க, ஏதோ சாப்பிட்றது பொருள் வாங்கிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. முதல்ல நம்ம திம்பமாக சாப்பிட மாட்டோமா? ஒரு மிச்சர் வாங்கிட்டு கொடுக்குறாங்க, நம்ம சாப்பிட மாட்டோமா? ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு தராங்க, நம்ம சாப்பிட மாட்டோமா? ஒரு சிக்கன் பிரியாணி நம்ம சாப்பிடுவோம், ஒரு மட்டன் பிரியாணி நம்ம சாப்பிடுவோம். அப்போ அதுபோல் நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டு கிறிஸ்துவை சுவைத்து நீ முதல்ல வாழும், அப்புறம் பிறருக்கு நீ சொல்லலாம். சரியா? அப்புறம் பிறருக்கு நீ நடத்தலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், குட்னிக்காரனை போகலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை. நீ முதல்ல என்ன பண்ணு, சாப்பாட்டில் கோப்பையில் சோறு போட்டு கொடுத்தா அள்ளி திங்கிறியா இல்லையா? சரியா? ஒரு பிஸ்கட் சாப்பிட தெரியுது, டீ குடிக்க தெரியுது, சாராயம் குடிக்க தெரியுது, பிராண்டி குடிக்க தெரியுது, எல்லாமே தெரியுது. ஆனால் நீ சாப்பாடு கோப்பையில் போட்டு கொடுத்தா நீ அள்ளி திங்கிறியா இல்லையா? அதுதான் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன்னா, நீ முதல்ல தரித்து கொண்டு வாழு, அப்புறம் பிறருக்கு நீ புத்தி சொல்லலாம், நீ பிறரை நடத்தலாம், நீ பெரிய ஆளாக ஆகலாம், பெரிய சூப்பர்மேன் ஆகலாம், ஸ்பைடர் மேன் ஆகலாம், நிறைய மேனாக கூட நீ மாறலாம். சரியா? நீ முதல்ல என்ன பண்ணு, நீ முதல்ல வாழு, பிறருக்கு முன்னுதாரணம் நீ வாழ்ந்துட்டு அப்புறம் நீ சொல்லக்கூடியவனாக, வாழக்கூடியவனாக, நடத்தக்கூடியவனாக, நல்ல ஒரு தேவ சிந்தனையோடு நடத்தக்கூடியவனாக நீ மாறு. அது வேணும்னு சொல்லவே இல்லை. சரியா? நீ என்ன பண்ணு, கிறிஸ்துவனுடைய சிநேகத்தையும் கிறிஸ்துவனுடைய காரியத்தையும் நீ உணர்ந்து கிறிஸ்துவை பற்றக்கூடிய விசுவாசத்தில் என்ன பண்ணு, நீ வழிநடத்தக்கூடியவனாக இரு. சரியா? இங்கே ஒரு வசனத்தோட வாசிக்கிறோம், தேவனால் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வசனம் இருக்கு. என்ன சொல்கிறார்? தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வசனம் இருக்கு. என்ன சொல்கிறார்? இந்த 8ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசித்தாமல் தெரியும். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டு இருக்கிறான். சரியா? நீ முதல்ல அன்பு கூற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ தேவனால் அறிய ஆரம்பிச்சிருவ, தேவனால் தெரிய ஆரம்பிச்சிருவ, தேவன் உன்னை வழி நடத்த ஆரம்பிச்சிருவா, உன்னை அனைதினமும் வழி நடத்த ஆரம்பிச்சிருவார். சரியா? அதான் வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். சரியா? இந்த வேத வசனத்தை நீ வாசித்தீங்கன்னா நல்லாவே தெரியும். சரியா? அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ என்ன சொல்கிறார்? தேவனிடத்தில் சிநேகம் உள்ளவனாக, அன்பு உள்ளவனாக நீ வாழ ஆரம்பிச்சிட்டாலே என்ன பண்ண, நீ எல்லாத்தாலையும் நீ அறிய ஆரம்பிச்சிருவ, தெரிய ஆரம்பிச்சிருவ, இந்த வேதவசனங்கள் உனக்கு புரிய ஆரம்பிச்சிடும், பிறர் வழிநடத்த ஆரம்பிச்சிடும். தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரனாக ஆகவே முடியாது, எல்லாராலையும் நடத்த முடியாது. சரியா? எல்லாராலும் என்ன பண்ண முடியாது. முதல்ல நீ கர்த்தர் நல்லவர் என்பது நீ ருசித்து பாரு. தேவன் நல்லவர் என்பது தேவன் சொல்கிறான், தேவன் நல்லவருங்க,
இயேசு கிறிஸ்து அப்படி இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், அன்புள்ளவராக இருக்கிறார், நாங்கள் அதனால தான் அடிக்கிறோம், நாங்கள் 10 பேர்த்த உதைக்கிறோம், 10 பேர்த்த மிதிக்கிறோம், 10 பேரை நடத்துகிறோம், ஆண்டவர் எங்களுக்காக குருசிஃபை பண்ணியிருக்கிறாங்க, ஆண்டவர் அப்படி இருந்தார், எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், அதே ஆண்டவருக்காக நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருக்கிறியா? நீ ஆண்டவருக்காக வாழ்ந்து பார்த்துருக்கிறியா? கர்த்தர் நல்லவர் என்பது நீ ருசித்து பார்த்துருக்கிறியா? முதல்ல உன்னைய பார். உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் குற்றமற்றவனாக உன்னை நீ காத்துக்கொள். என்ன சொல்றாரு? உன்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாக கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் நீ குற்றமற்றவனாக உன்னை காத்துக்கொள். அப்புறம் நீ பிறரை நடத்தலாம், பிறருக்கு புத்தி சொல்லலாம். புரியுதா? அப்போ நீ பிறருக்கு கிறிஸ்துவை ருசிக்கவும் இல்லை, கிறிஸ்துவனுடைய அன்பை நீ ரசிக்கவும் இல்லை, கிறிஸ்துவ எப்படிப்பட்டாலும் உனக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் எப்படி நீ நடத்த முடியும்? எப்படி பிறருக்கு வழிகாட்ட முடியும்? குருடனுக்கு வழிகாட்டினா 2 பேரும் எரடி குளிக்கல தானே விழுவீங்க. புரியுதா? ஒரு குருடனுக்கு வழிகாட்டுறான்னு வச்சுக்கோமே, 2 பேரும் எரடி குளிக்கல தானே விழுவீங்க. சாத்தானை துரத்த முடியுமா? சாத்தானை துரத்த முடியுமா? முடியாது. அதுபோல தான் நீ கிறிஸ்துவை அறிந்து, கிறிஸ்துவனுடைய பாடுகளை அறிந்து, கிறிஸ்துக்குரியவனாக இருந்து நீ நடத்து, நீ சொல்லு. நீ என்ன பண்ணுற? கிறிஸ்துவ பாடுகளை சகிக்கிறதுக்கு உன்னால் முடியாது, கிறிஸ்துவனுடைய தியாகத்தை அவனுக்கு அனுசரிக்க முடியாது, கிறிஸ்துவின் வழியில் நடக்க முடியாது, அனுதினமும் கிறிஸ்துவின் சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க முடியாது, ஒன்றுமே முடியாது. ஆனால் பிறரை ஒரு ஆணி வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் செவத்தில் அடிக்கணும். என்ன சொல்கிறான்? ஆணி வாங்கிட்டு ஒரு 10 கிலோ ஆணி வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் செவத்தில் அடி. இயேசு கிறிஸ்து குருசில் அடிச்சிருக்காங்க, உங்கள் எல்லாம் கிளம்பிடணும் அப்படிங்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை குருசில் அடிச்சிருக்காங்க. எப்போனே தெரியாது. ஏன் அடித்தாங்க அதுவும் தெரியாது. என்னது காரணத்துக்காக அடித்தாங்க அது ஒன்றுமே தெரியவே தெரியாது. ஆனால் தன்னுடைய ஜென்ம சுபாவத்தை வெளிப்படுத்துகிறான். எப்படி என்ன பண்ணுறான்? தன்னுடைய